அடுத்தது பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம ஒரு பனைக்கும் இன்னொரு பனைக்கும் நடுவில் 12 அடி இடைவெளி விடுறோம். ஒரு பனை மரத்தை நம்ம இன்னைக்கு வச்சோம் அப்படின்னா அது வந்து அதுக்கு பலனை கொடுக்குறது குறைஞ்சபட்சம் 13லேருந்து 20 வருஷம் டைம் எடுக்கும். இந்த டைமுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த 12 அடி இடைவெளியில் முதல்ல நீங்கள் வாழையை வைக்கலாம். இல்லை உங்களுக்கு சப்போட்டா மாமரம் அந்த மாதிரி மரங்களை வச்சிங்கன்னா முதல்ல ஒரு 6லேருந்து 10 வருஷத்துக்கு அது பெனிஃபிட் கொடுக்கும். அதுக்கப்புறமா பனைமரம் ஓங்கி வளர்ந்ததுக்கப்புறமா பனைமரம் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். அன்னைக்குள்ள ஸ்டேஜுக்கு 15 வருஷத்துக்கு அப்புறமா, ஏன்னா இன்றைக்கே நாங்கள் நிறைய ரோபோட்டிக்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி வைஸ் நாங்கள் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ரிசர்ச் நாங்கள் பாமரா சைடில் பண்ணுறோம். ஒரு உதாரணத்துக்கு அன்னைக்கு உங்களுக்கு ஒரு மூவிங் வெஹிக்கிள் ஒரு ஆப்ஷன் வருது அப்படின்னா அந்த 12 அடி இடைவெளியில் அந்த மூவிங் வெஹிக்கிள் கூட போயிட்டு உங்களுக்கு மேலே ஒருத்தர் 2 பேர் நின்று ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ்னு ஒரு டெக்னாலஜி இருக்கலாம், சக்ஷன் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கலாம். பனைமரம் ஏறாமலே மேலேருந்து ஒரு சக்ஷன் எடுத்து பதினீர் கொண்டு வர மாதிரியான வாய்ப்புகள் வரும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வாட்டி வச்சிங்கன்னா அடுத்த 100-150 வருஷத்துக்கு பலன் கொடுக்கக்கூடிய பனைமரம் எந்த ஒரு முதலீடோ எந்த ஒரு தண்ணீர் செலவோ இல்லை எந்த செலவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு செல்வம் கொளிக்கும் மரமாக அது இருக்கும். அதுக்கான ஒரு முயற்சிகளை நோக்கி நாங்கள் வந்து அவேர்னஸும் கிரியேட் பண்ணுறோம், முன்னெடுப்புகளும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம்.